ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 800 கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 4 கப் அரிசி எடுத்திருக்கேன். 5 துண்டு பட்டை, 7 கிராம்பு, 5 ஏலக்காய், 3யும் பொடி செய்து வச்சுக்கிறேன். இதுதான் பிரியாணி மசாலா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். 4 கை இஞ்சி, 4 கை பூண்டு 2யும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அஞ்சு துண்டு பட்டை, 8 கிராம்பு, 5 ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குற டைமில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகா, 2 கை புதினா, 2 கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குவோம். அப்போ தான் நல்லா வதங்கும். அடுத்து ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதங்கணும். பவுடர் செஞ்ச பிரியாணி மசாலாவும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 100 ml தயிர் ஊற்றி கிளறி விடுவோம். தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா மூடி வச்சு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மட்டன் வேகிறதுக்கு விசில் விடுங்க. நான் ஒரு 8 விசில் விட்டிருக்கேன். மட்டன் 90% வெந்து வந்துடுச்சு. இப்போ வெந்த மட்டனை ஒரு பிரியாணி பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். டேக்ஸாவில் மாற்றிட்டு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம 4 கப் அரிசி போட்டிருக்கோம். 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி தேவைப்படும். 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில். ஏற்கனவே நம்ம ஒரு 2.5 கப் ஊற்றிருக்கோம். 1/2 கப் தண்ணி அதுலேயே கறியிலேருந்து தண்ணி வந்திருக்கும். அதனால இப்போ ஒரு 3 கப் ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். காரம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி வற்றி வந்துடும். அதுக்கப்புறமா தம் போடுங்க. நல்லா சிம்மில் வச்சு தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் தம் போட்டால் பிரியாணி ரெடி ஆயிரும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா மூடியை திறந்து கிளறி விடுங்க. பிரியாணி தயாராகிடுச்சு.